ஹெல்தியான முருங்கைக்கீரை சாம்பார். துவரம்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்து கழுவி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 2 தக்காளி, ஒரு கட்டி பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், மஞ்சள் பொடி, 2 பச்சை மிளகாய், 1½ ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு சேர்த்துக்கிறேன். பெருங்காயம், 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில்லாம் ப்ரெஷர் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா பூ மாதிரி நல்லா வெந்திருக்கும். இப்போ ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுறலாம். நல்லா கடைஞ்ச பிறகு தாளிச்சிடலாம். ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், ஒரு 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் பொரிச்சு சேர்க்கும் போது இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தாளிப்பை அப்படியே பருப்போடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்படியே ஒரு கொதி விட்டுடலாம். முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா தாராளமாக எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கீரை சேர்த்த பிறகு 1 நிமிஷம் கொதிக்க விட்டு இருக்குன்னா சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக முடிஞ்சிடும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.